நீங்க அம்மா பெரிய ஆளு. சரி போ. நான் ஒரு 8 விட்டனா. அவன் 14 கபடி போடுவான். அவரு. ஆமா. இப்ப யாரு ஓடுங்க? ஆளாயிட்டு இருந்து. ஆட்டமே நாளைக்கு வரலாம் சரி. ஏவுட பண்ணி தூக்கி அந்த ஓடல போட்டு. ஐயா மரியாதா கட்டி சொல்றாங்களா? நல்லா இருப்பானுலோ. வந்தனே இவன். இல்ல போவணும். கூப்பிடுதே. யாரு ஓடுது. யார் கர்வாடு கர்வாடு. டைம் நீ வாங்கி போறா. ஏய் அட வம்பு கட்டை ஜகத் யாருமா போதனை செய்தவன்? என்னை எதிர்த்து நிற்பது உனக்கு தீரம் இருக்கிறா? தீரம் இல்ல, உன்னை எதிர்த்து நிற்பனா? தீரம் இருக்கிறா? ஏய் இருக்குதா? தீரம் இல்ல. போன் பேசுறியா? போன் பேசுறியா? போன் பேசுறியா? போன் பேசுறியா? போன் பேசுறியா? கத்திரிக்காயிலே காயிலே போ. ஏனடா என்னிடம் வந்தீங்க? அட கத்திரிக்காய் காய் வளர்த்ததவோ. அடகிலத்துக்கு யானைக்கு அட்டு போ. நீ ஒரு யானை, நான் ஒரு சிறிய எருவு. நம்ம காதுல நோய்களா? நீ என்ன அடிக்கிற?
வந்தா வாத்தியார் வந்தா நான் மேலே இருக்கேன். வாத்தியார் என்ன உட்கார்ந்து அடி வாங்கல. சரி ரோட்ல போன பிடிச்சி வேட்டுக்கு விட்டுறாரு. அவன் பாட்டு பரிவாடம் படிச்சவனே வாட ஆட்டம் கத்து விடுறது அவனை கூட்டிட்டு வந்துட்டு முட்டான வயிற்று மேல ஒண்ணு அப்படித்தான் வாங்கு. ரெண்டு பேரும் யுத்தத்தை இது கொண்டு இருந்தோம். ஒத்த நாம கொண்டு ஒத்த பூனை கொண்டு வந்து தடுக்கிற யாரும் நீ எந்த மயிரம் கொடுத்த முடியாது உறவு நேராது. வருங்காலம் போங்காலம் நிகழ்காலம் அடுத்து எழுத்துடுத்த மகாமுனிவர் உங்களுடைய நன்மைக்காக வந்த என்னுடைய நன்மைக்கு வரல. எங்களோட நன்மைக்கு வந்த உங்களுடைய நன்மைக்கு அடையக்கோடி வணக்கம். பாதம் பண்ணீங்களா? நான் கேட்கிற கேள்வி ரெண்டு பேரும் பதில் சொல்லணும். நீ கேட்கிற கேள்வி சித்திரை மாதம் முடிய போகுது. ஆனி வைகாசி இல்லையா? ஆடி மாசம் ஒரு மாசம் விட்டுரு பஞ்சு குத்தணும். அது அப்புறம் குத்திக்கலாம். அப்புறம் குத்திக்கலாம். இன்னும் 5 மாசம் இருக்குது. இந்த 5 மாசத்துக்குள்ள கூலி ஏத்திக்க கத்துருக்கணும். அவன் பையனுக்கு கல்யாணம். அதனால எல்லாரும் கூட ஏசி வாங்கிட்டு வாங்க. தொண்டை வராத கட்சி கஷ்டப்பட்டு வெள்ள பண்ணி மாதிரி வேற கட்ட வச்சு எதற்காக ஒருவருக்கு ஒரு இருவர்களும் சண்டை மாஞ்சி இந்த பூமாதேவி நீவாக பேசிவிட்டாள். அவள் அடியாதண்டம் அதிர்த்து பொதையாதண்டமா உடைத்தேன். ஆனா பூமாதேவி ஆகாயவாணி உன்னை படிச்சது. பூமாதேவி படிச்சுங்க. இப்ப நீ 2 பேரும் சண்டை போட்டு மாஞ்சி நீ மஞ்சிட்டா என்ன லாபம்? ரெண்டு பேரும் யாரு சாவறீங்க? 2 பேரும் செத்தா என்ன லாபம்? நஷ்டம். எதிர்க்காக படிச்சாங்க உங்களை. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அவங்க பெருமை சொல்லணும். அவங்க புகழ் சொல்லணும். பேர் புகழ் சொல்லணும். அவங்க நல்லபடியா வாயணும். உங்களை உட்பட பண்ணி நீ போய் அவன் அடிக்கிற அவன் போய் உன்னை அடிக்கிற 2 பேரும் அடித்துள்ள பட்டு சாக போறீங்க. இதுல உங்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்க. ஆனா இதுதான் சமயம். இத மும்மூர்த்தி தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். கைலாயம் செல்லுங்க. கைலாய வாசலை பார்த்து அடிதனமாக அடித்து சித்திரவதை செய்து சிறைப்பிடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்கும் பாரு. அங்க போறீங்களா? வரம் கொடுப்பது வள்ளல். யாரு? கைலாயவாசன். வரம் கொடுப்பதுல வள்ளல். தெய்வம் இல்ல, அவர் தான் வரம் கொடுக்க வள்ளல். அவர்கிட்ட போய் வரம் வாங்கிட்டு பிறகு வரம் கொடுத்துட்டீங்களா போக செல்வம். இதை வாங்கிடுங்க. வாங்கிட்டோம். கடைசியா பிறக்காத பெண்ணின் கை மரணம் என்று இருந்தால்
வருமா 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 எப்படியாப்பட்ட தீவிரம் எங்கள்கிட்ட வருமா வரும் வராதா 10 வாரம் தான் வரும். சொன்னா பையன் சாப்பிட 50 ரூபாய் கொடுத்துட்டு போனியா அதை வச்சுதான் அடிக்கிறாங்க. சாப்பாடு வாங்க அப்ப கேட்கணும் 2 நாளா அண்ணன் ஊருக்காரங்க கொடுத்தாங்க. நீ ராத்திரி ஆகல நேற்று ராத்திரி ஊருக்கார கேட்கலாமா மரியாதையா அதுக்குதான் சரி என்ன இருக்குது சாப்பிடுன்னு கொடுத்தேன். போகிரியாக அவதரித்தாய் மொய்த்திட்ட சுரத்தின் அமுதன்மை பாகமென பகர்கின்ற பாவனை அவரைத்து அழைத்துள்ளாய் போகமாதை எரித்து முக்கண்ணனும் போக முறுவடி கொண்டார் அப்பேற்பட்ட போகிரி அவதாரம் எடுத்த புத்தினுடைய ஆதாரம் இங்கு அமர்ந்திருப்போர் யாவத்தமான உனக்கும் தெரியுமே சொன்னால் தெரியும். சரி
சாமி நீங்கதான் எருமை கடவுளா? ஆமா, எருமை கடவுள். 2016 ஏத்திர வடத்த முக்கந்தாரியாக பரமக்கடவுள் நானேதான். சரிதான் சாமி. தாரகாட்சன், கமலாட்சன், விந்தியமாலனி. சரிதான். தாரகாட்சன், கமலாட்சன், விந்துமாலனி. விந்துமாலனி 3 பேர் அண்ணன் தம்பி. ஆமா. இந்த 3 பேர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு நாள் கைலாகிரி வந்து என்னை நோக்கி அகோரமான தவத்தை செய்தார். சரிதான். அரக்கர்களே, எதற்காக என்னை கோரி தவம் செய்கிறேன்னு கேட்டேன். உண்மைதான். ஐயா கைலாயநாதா, எங்களுக்கு வரம் கொடுப்பது உண்மையானால் ஒருவனுக்கு பொன் கோட்டை, ஒருவனுக்கு இரும்பு கோட்டை, ஒருவனுக்கு எஃகு கோட்டை, 3 பேருக்கு 3 கோட்டை வேண்டும். சரிதான். 3 பேருக்கு பொன்மயமான விமானம் வேணும். இந்த வரம். ஆமா. 2வது வரம், நாங்கள் 3வரும் ஆகாய மார்க்கமாக சுத்திக் கொண்டு வர வேண்டும். மேலே ஆகாயத்திலே 1000 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க 3 பேரும் ஒன்றாக சேருவோம். அந்த நேரத்துல எவனா இருந்தாலும் ஒரே பானத்தினால் கொல்ல வேண்டும். அப்படி கொல்ல வேண்டுமானால் அவனுடைய எங்களுடைய எதிர்த்து சண்டை செய்யற மாதிரி அவனுடைய பாதம் பூமியில படக்கூடாது. சரிதான். இப்பேற்பட்ட வரத்தை வாங்கிட்டாரு. ஆமா. இப்பேற்பட்ட வரத்தை வாங்கி விடுங்க. இந்த வர வாங்கிய காரணத்தினால் தேவர் மூவர் யாவற்றமானவர்களையும் அடியோதோடு அடித்து சித்திரவதை செய்து வந்தார்கள் 1000 வருஷம் வரைக்கும். இந்த 1000 வருஷம் எப்பொழுது தீரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்க நான் பார்த்தேன். 1000 வருஷம் முடிவு தருவாயில இந்த மேருமலையை வில்லாக வளைத்து, மேருமலையை வில்லாக வளைத்து இந்த பூமியாக ரதமாக செய்து, இந்த மேருமலையை வில்லாக வளைத்து இந்த பூமியை ரதமாக செய்து ரதமாக கூட்டிக் கொண்டு அந்த அரக்கர் எடுத்தினால் சண்டை செய்தார். அவன் கேட்டவரைனா என் கூட யாரு சண்டை செய்யணும், அவன் பாதம் பூமியில படக்கூடாதுன்னு அவன் வரவாங்க. நான் என்ன செய்தேன், தரையில் நின்று சண்டை போட்டேன். சண்டை போட்ட உடனே அவன் 3 பேர் அடிக்கிற அடி என்ன உடம்பு தாங்கல. உடம்பு அடி என்னால தாங்க முடியல. அடி வாங்க முடியாத திருப்பி அழுத்திக்கிட்டு ஓட்டு கூடாது. கூட்டு குழந்தை என் மனைவி பார்வதி சொன்னேன். அவன் அவனை என்ன பார்த்த உடனே, ஐயோ சாமி, படியால் இருக்கிற சிவனுக்கு இன்னும் அப்படி உடம்புல நீங்க போயிருக்குது அப்படின்னா பொண்ணு ஏற்கனவே காத்துல வரம் கொடுத்துற 3 அரக்கு இருக்கு. அவனுக்கு 3 பேர் அடிக்கிற அடி என்னால தாங்க முடியல. பூமியில நீ சண்டை போட்டேன், அவனுக்கு ரதத்துல இருந்து சண்டை போறானுங்க. என்னால அடி தாங்க முடியல. அவன் என்ன பண்ணா, நான் வாங்கின அடி பத்தாது, அவன் 4 குத்து குத்துனா நல்லா குத்துறா. உனக்கு வரத்தை கொடுக்குதான் தெரியும், வரத்தை கொடுக்க தெரியும். அந்த வரத்துக்கு என் பரிகாரம் தெரியும். என்ன கேட்ட வரம் கொடுத்த நீ பாட்டுல வரம் கொடுத்துட்டு இப்ப அடி தாங்க முடியல ஓடுற. இதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப குத்துது ஓடிதுன்னா ஆறு பொறுப்பா முடியும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றா. பொண்ணு எப்படிலாம் நீ மனுஷன் வச்சா முடியும். உடம்பு கொஞ்சம் காப்பாற்றி. அவன் என்ன பண்ணா, நேரா கிட்ட போனா அண்ணன் கிட்ட போனா, பகவான் கிட்ட போனா, அண்ணா எங்க வீட்டுக்கார அது தெரியாத அரசு கொஞ்சம் சுதுமதியில வர கொடுத்துட்டு அடி தாங்க முடியும் விழுந்து வீட்டுல படுத்துட்டு ஆயிரம். அந்த ஆளுக்கு புத்தி பத்தி கிடையாதுமா. அவர் எப்ப போன இந்த மாதிரி மாடி அறுத்துக்கிட்டு சொல்லிட்டு அவர் நேரம் வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, என் மூஞ்சில காரி மூஞ்சி, என் மூஞ்சில காரி மூஞ்சி, உனக்கு வயசுதான் மாமா ஆகி போச்சு, உனக்கு புத்தி பத்தி இல்ல இப்ப ஏற்பட்ட வார்த்தை சொல்லிட்டு அவர் என்ன சரி போல சாண்டிங்க அப்படின்னு வந்தார். அவர் வந்த உடனே என்ன மாமா இந்த மாதிரி வர கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் தோல் மேல தூக்கினாரு. அவர் தோல் மேல தூக்கினேன் 2 பேரும் கால் போட்டு அவர் தோல் மேல உட்காந்து. அதன் பிறகு அந்த 3 அரக்கர்களும் எந்த நேரத்துல ஒன்னா சேர்ந்து எதிர்பார்த்து அவர்கள் 3 பேரும் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை 3 பேரும் ஒன்றா சேரும் பொழுது அப்பேற்பட்ட நான் தான் பரமசிவன். அப்படி இருக்க
ஆமா 60,000 பேர் சீக்கிரம். ஆமா இவருக்கு நம்ம விட உலகத்துல பக்திமான் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு கருவம். இந்த 60,000 முனிவர் மனைவியும் நம்மள போல பத்திரி யாருமே கிடையாது அப்படின்னு கருத்துனாங்க. சரி உடனே பார்த்தேன் இவனோட கருவத்தை எப்படி அடக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா போனேன். வைகுந்தூர் போனேன். என் மச்சான் கிட்ட போனேன். மச்சான் தாருக வனத்துல இந்த மாதிரி ரிஷிகள கருத்து இருக்கிறாங்க, ரிஷிபத்திரி கருத்து இருக்கிறாங்க, அவங்கள அழிக்கணும் கருத்து அழிக்கணுமா மச்சான் அப்படின்னு அவரே கூப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டா இந்த பொம்பளை காசம் பொம்பளை காசம் என் மச்சானுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால அவரு போய் கூப்பிடுங்க. அவரு என்ன பண்ற என் மச்சான் நாராயணமூர்த்தி அவர் ஒரு அழகான பொண்ணு குடும்பத்தோட வந்தாரு. நான் என்ன பண்ணேன் மன்மதனை போல நான் ஒரு அழகான பையன். நாங்க 2 பேரும் அந்த தாரகாவையும் நாங்க 2 பேரும் மின்னி மின்னி போயிட்டு இந்த முனிவருடைய மனைவி தான் பார்த்து என்ன நாய் அழக பார்த்து இந்த 60,000 மனைவிங்க மற்றொன்று நாராயணமூர்த்தி பொம்பளையா இருந்தாரு. அவரு உருவத்தை பார்த்து இந்த முனிவர் எல்லாம் அவரு பின்னால போனாங்க. எப்படி என்ன பார்த்து பொம்பளைங்களா வந்தாங்க, அவரை பார்த்து ஆம்பளைங்களா போனாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அவன் கருத்தாளன்னு சொல்லிட்டு என் மற்றொன்று நாராயணமூர்த்தி பொம்பளையா இருந்தாரு. இந்த 60,000 முனிவரும் கிட்ட உடனே கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்ச உடனே அந்த 60,000 முனிவர் கையிலும் 60,000 குழந்தை குழந்தைய நான் கொடுக்கல, குழந்தை ஈஸ்வரன் கொடுக்கல. அந்த 60,000 பொம்பளை கையில இந்த நாராயணமூர்த்தி பெண் உருவத்தோடு சேர்ந்து 60,000 குழந்தை விட்டாங்க. நான் பார்த்தேன் இந்த 60,000 ஆம்பளைங்க முனிவர் இல்லை யாமிடா வந்தாங்க. பொம்பளைங்களை பார்த்தேன். ஏமா உங்களோட பத்திரிகை பண்ணிருந்தா நீங்க மனசோரம் போயிட்டீங்களே போ. இவ்வளவு நாளா கற்பனையா இருந்தீங்க. எப்ப என் மச்சொன்னா என்ன பார்த்து நீங்க என்ன பின்னால வந்தீங்க அன்னைக்கு நீங்க மனசோரம் போயிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க கருத்து அண்ணன் ஒழிச்சுட்டு நீ வந்திருக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு பார்வதா பவானி 2 மனை உண்டு. 2 போட்டியா? எங்க குடும்பம் ரட்டக்குட்டி வகரான்னு சரிங்க. ரட்டக்குட்டி வகரா? ஆமா. 2 போயிட்டு வச்சு கலந்துறீங்களா? என்ன வார் சொல்றீங்க என்ன விடுறீங்களா? எனக்கு 2 போடாது. என் பெரிய பொண்ணுக்கு 2 போடாது. என் சின்ன பொண்ணுக்கு 2 போடாது. இல்லங்க நான் சும்மா தரேங்க. ஓ எங்க குடும்பம் ரட்டக்குட்டி வகரா. எங்களுக்கு பேரு பெரிய பாட்டி பேருக்கு அனுப்பிக்கிறாரு. சரி சாமி எங்க குடும்பம் 2 வச்சுக்கிறீங்க. எனக்கு ஏன்னா வாரத்துக்கு 1 கூட எதுக்கு நான் ஓட்டிக்கிறேன். ஐயோ அவங்ககிட்ட நான் பாடுற பாடு கடவுள் தெரியும். இல்ல நான் சும்மா கிடக்குறேன். ஒரு பல்லு போல கை கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ ஒருத்தர் இடையில உட்காந்து நிமிஷம் வாங்குறா. ஒரு தலைமையில ஒண்ணு பிஞ்சு மூத்தத்து போய் அவன் ஆசை பண்றான். தெரியாது போய் இன்னும் வாய் கொடுப்பு சரியான பொழுதுனா எனக்கு அடுத்துட்டான். அவனுக்கு தெரியாத மாட்டேங்கிறான். எப்படி இது போயிடும் பார்வதா இருந்தாலும் பாபானி இருந்தாலும் பரமேஸ்வரர் கூப்பிட்டு பார்வதி வைக்க பார்வதி தற்பர் அவரா
வணக்கம். அம்மா யார் என்று விளக்கம். தெரியுமே, பத்தினி பராசக்தி உத்து நூறு சுத்தி. பக்தா நான் ஆதி சக்தி நாயகி வந்தே. அம்மா யார் என்று விளக்கம். தெரியுமா? பார்வதி 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 பார்வதி. வாங்கோ உலகமெல்லாம் பார்வதா மட்டும்தான் விளக்கம். ஆமா அம்மா, அது எப்படி பிறந்தது தெரியுமா? அம்மனை விட பிறந்திருப்பேன். எப்படி பிறந்த?